திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான். அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பைகள். மக்கிய குப்பை. என் நாட குப்பை மேடாக்குறான். என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். மண்ணல் எடுத்துட்டு போறான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்து இருக்குது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான். இளைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான். அதனாலதான் அவன் யாரு? காலத்தை உருவாக்கியவன். அவன் இங்க பேசுற 50 விழுக்காடு இருக்கு. அவன் 100 விழுக்காடு சமம். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான். பாரதியின் பேர் என்ன சொல்றான்? ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவன் எங்கள் தலைவன். அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த பெரும்பாவளனினுடைய வழிவந்த புரட்சி பாவலன் சொல்ற பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரானால் என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்கும். ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தீனா உள்ள அடங்கும் ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதாண்டா ஆடவர்க்கும் புரட்சி பாவலன். என்னென்ன நினைக்கிற? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோன்னா அதை அவன் பேரன் சொல்றான். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுங்கிறான். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்கிறான். கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு? உன் கட்சியில் இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பேன் சொல்லு? நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன். பாரதியின் பேரம் கொடுப்பேன். பாவேந்தனுடைய பேரம் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம். அது கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கும்னா நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவ? அவன் ஒரு பெண்ணுரிமைவாதி, அவன் ஒரு மானுடன். அவன் ஒரு தனி உலகம். அவன் ஒரு தனி உலகம். என் தம்பி கார்த்திகை செல்வன் சொல்ற மாதிரி அவன் அன்றைய அரக்கிருக்கேன், இன்றைய அரக்கிருக்கேன். நாங்க பேசுறதெல்லாம் என்னத்தையோ பேசி திராப்ல அப்படிங்கிறாப்ல, அப்படி பண்ணிடுவோம்ன்றாப்ல. எவன் கேட்டான்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர்கள் ஒரு தாத்தா. அவர் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள்னாரு. முன்னாடி உட்கார்ந்து என்ன நினைச்சிருப்பா? ஏதோ பேசியிருக்காப்ல. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் சொல்லும் போது ஏதோ நினைச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. காரணம் கால ஞானம். கால ஞானம். இதுதான் நடக்கும். அதுபோல கணித்தவன் பாரதி.